சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் மனம் விரும்பும் உறவை உன்னிடம் பேச வைக்கப் போகிறேன். அதுவும் வெகு விரைவில் உன்னிடம் பேச வைக்கப் போகிறேன். நீ நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்ற கவலையில் இருக்காதே. எல்லாம் நல்லதாக நடக்கும். நடக்க வேண்டிய நேரத்தில் நடத்தி தருகிறேன். நீ என்னிடம் கோரிக்கையை வைத்து விட்டாய். உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பது என்னுடைய தலையாய கடமை. நீ என்றும் கவலை கொள்ளாமல் மகிழ்ச்சியாக இரு. உனக்கு கிடைக்க வேண்டியது, உனக்கு நடக்க வேண்டியது அனைத்தும் எல்லாம் சரியான முறையில் நான் நடத்தி தருகிறேன். எதை நினைத்தும் நீ கலங்க வேண்டாம். எதை நினைத்தும் நீ கலங்க வேண்டாம். யார் உன்னோடு பேச வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அவருடைய பெயரால், அவருடைய பெயரை என்னிடம் சொல்லிவிட்டு நீ பொறுமையாகவும் அமைதியாகவும் இரு. அதை பார்த்து நான் பேச சொல்கிறேன். அவரிடம் நான் பேசிக்கொள்கிறேன். அவரை உன்னோடு பேசுவதற்கான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன். நீ என்றும் சந்தோஷமாக இரு. அவர் பேசுவது போல் நீ நினைத்து கொண்டேரு. நிச்சயமாக அவர் உன்னிடம் பேசுவார். பேசவே மாட்டாரா என்ற முடிவுக்கு நீ ஒரு நாளும் வர வேண்டாம். உன்னுடைய மனது எவ்வாறு யோசிக்கிறதோ அவ்வாறே உன்னுடைய வாழ்க்கையும் பயணிக்கிறது என்பது மட்டுமே என்னுடைய வாக்கு. அதனால் தான் சொல்கிறேன், எதையும் நல்லதாகவே நினை. எதையும் நல்லதாகவே நினை. நல்லதாகவே நடக்கும். நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. மனம் தளராதே, கவலை கொள்ளாதே. எதை நினைத்தும் அஞ்சி நடுங்கி பயந்து இருக்காதே. எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற மன தைரியத்தோடு, மன உறுதியோடு இரு. உன் சாயப்பா நான் நிறைவேற்றி வைக்கிறேன். உன்னுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நான் அதை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை சுபிட்சமாக வைப்பேன். தைரியமாக இரு. என்னிடம் நீ வேண்டிய அனைத்து வேண்டுதல்களும் உனக்கு நான் நிறைவேற்றி கொடுப்பேன். அதுவரையில் சற்று பொறுமையாக இரு. கைவிட மாட்டேன். என் குழந்தைகளை நான் என்றும் கைவிடவே மாட்டேன். ஓம் சாய்ராம்.